அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செல்போன் அழைப்பை செங்கோட்டையன் நிராகரிப்பதாக தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. அதிமுக மூத்த தலைவர்களின் செல்போன் அழைப்பை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிராகரிப்பதாக தகவல் கிடைக்கப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். குறிப்பாக நேற்றைய தினத்திலிருந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களுடைய தொலைபேசி அழைப்பை ஏற்க மறுத்து வருகிறார் என ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து செங்கோட்டையன் கடந்த 3 மாதத்திற்கு முன்பே இருந்து அதிமுக தலைமை மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் பல்வேறு சம்பவங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இபிஎஸ் புகைப்படத்துக்கு நிகரான இவருடைய புகைப்படம் இபிஎஸ் பெயரை பயன்படுத்தாமல் இருந்த சம்பவம் என்பது தொடர்ந்து கதையாக இருந்த நிலையில அப்பொழுது கடந்த 3 மாதத்திற்கு முன்பே இருந்து கூட அவருக்கு ஏதேனும் பிரச்சனைகளோ அல்லது செய்திகள் வந்த நிலையில அவரை பல்வேறு நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு வந்தனர். அப்பொழுது இருந்தே அவர்களுடைய தொடர்பை எடுக்காத செங்கோட்டையன் தற்பொழுது நேற்றைய தினத்திலிருந்து நான் கடும் அதிருப்தியில் இருக்கின்றேன், வருகின்ற 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேசுகிறேன் என ஒரு கருத்தை வெளியிட்ட நிலையில் இந்த கருத்து அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவரை சமாதானம் செய்யும் முயற்சியில இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக அமைப்பினுடைய செயலாளர்கள் நேற்றைய மதியம் 1 மணியிலிருந்தே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வந்திருந்தார். ஆனால் அந்த எந்த தொடர்பையும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஏற்கவில்லை. இவர் யாரிடமும் பேசுவதற்கு எண்ணமில்லை. அதே சமயத்தில் பேச்சுவார்த்தை மற்றும் சமாதானத்திற்கு தற்போது வரை எந்த இடத்தையும் செங்கோட்டையன் அளிக்கவில்லை. ஏனென்று குறிப்பிட்டால் அவர்கள் சமாதானம் செய்யும் முயற்சியில் தான் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுகவினுடைய ஒரு முக்கிய அமைச்சர்களாக தங்கமணி இருக்கின்றார், வேலுமணி இருக்கின்றார். அதே சமயத்தில் செம்மலை போன்ற பல்வேறு அமைச்சர்கள் இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் தொடர்பு கொண்டு, அண்ணா நீங்கள் எதா இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்களிடம் சமாதானம் செய்கிறோம் என ஒரு பேச்சுவார்த்தைக்கே முன்வந்தாலும் கூட தற்போது நேற்றைய மதியம் 1 மணியிலிருந்து தற்போது வரை முன்னாள் அமைச்சர்களுடைய தொலைபேசி அழைப்புகளும் மாவட்ட செயலாளர்களுடைய தொலைபேசி அழைப்புகளும் எதுவும் செங்கோட்டையன் எடுக்கவில்லை. ஏனென்று குறிப்பிட்டால் இவர்கள் அனைவருமே இபிஎஸ் அவர்களுடைய சமாதான வழியில் தான் வந்து விடுவார்கள் என்ற ஒரு வழியில் தான் தற்போது வரை செங்கோட்டையன் எந்த ஒரு அழைப்பையும் எடுக்க மறுத்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.